அலான்ருக்கு வந்து இடம் பட்டாக்குறதேன். அலான்ருக்கு வந்து ஆனால் உறுதி இங்கே தான் தெரியும். அதை ஜல்லிக்கட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து மினிஸ்டர் நேற்று வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஜனவரி 1 இது ஓப்பன் பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. முதல் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நல்ல மக்களுக்கு சொல்லலாம். இங்கே நடக்கிறது தாங்க நமக்கு நம்ம ஊருக்கு பெருமை. அது எது எங்கே நடக்குமோ அது அங்கே நடந்தாச்சு அதுக்கு பெருமையாக இருங்க. நடக்கிறது இங்கே தான் நடக்கும். 5 லட்சம் பேர் செஞ்ச காரியத்தை ஒரு ஆள் 2 ஆள் ஸ்டே போட்டு நிப்பாடி விடுவாங்க. ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூரில் தான் நடக்கும். இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. சுற்றுலாத்துறை அவங்களுக்காண்டி பார்வைகளுக்காண்டி இந்த ஸ்டேடியம் கட்டாது. இது சாமி நடக்க விடாது வேற பக்கம். வழக்கம் மூலம் இங்கே தை 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் இங்கே நடக்கும். இப்போ சுருக்கமாக செய்தி என்னன்னா, வர்ற தை மாதம் வந்து 1ஆம் தேதி தை 1லேருந்து அதை வந்து அமல்படுத்தி மினிஸ்டர் நேற்று வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அதை ஜல்லிக்கட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து வர தை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது மாதிரி ஏற்பாடு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம். அலான்ருக்கு வந்து இடம் பட்டாக்குறதேன். அலான்ரு வந்து இங்கே கண்டிப்பாக நடக்கூடிய சூழ்நிலை இங்கே தான் வரும். ஆனால் பார்லமெண்ட்டில் வந்து இடம் அவங்ககிட்ட போதுமான இடம் இருக்குது. ஆனால் அரசு என்ன முடிவு எடுக்குன்னு சொல்ல முடியாது. அரசு பார்த்து கொண்டு வந்தால் ஆவணி ஆவணத்தையும் கொண்டு வரலாம், பார்லமெண்ட்டையும் கொண்டு வரலாம். அலான்ருக்கு வந்து ஆனால் உறுதி இங்கே தான் தெரியுது. என் பேர் செல்வம். நான் ஊமச்சிக்குளம் பக்கத்தில் மாரணி வாரியங்கள்லேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே வந்து கார்டன் உருக்கு புறமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 10 நாளாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வந்து மதுரை மாவட்ட அனைத்து ஜல்லிக்கட்டு இங்கே தான் விடுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இப்போ 3 மாதமாக வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. ஜனவரி 1ஆம் தேதி இது ஓப்பன் பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க. முதல் ஜல்லிக்கட்டு இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நாங்களும் 1 மாதம் ஜனவரி 1 எப்போ ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
தேவசரி. என் பேர் பாண்டி. இது வந்து நல்லது மக்களுக்கு. என் பேர் கதிரேச பாண்டியன். நாங்கள் வந்து அழகாவூர் கிராமத்தில் வசித்து வரோம். இப்போ உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது குட்டிமையம்பட்டி கிராமத்தில். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இங்கே டெய்லியும் வாடி வாசலை பார்க்க டெய்லியும் சனி ஞாயிறு லீவுக்கு இங்கே வந்து நாங்கள் அந்த வாடி வாசலை பார்த்துட்டு போவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாடுபிடி வீரர்களுக்கு ஏதாவது காயம்பட்டால் அந்த அரசு மருத்துவமனை பக்கத்திலே கவர்மெண்ட் கட்டி கொடுத்து இருக்கிறது. அதே போல் கேன்டீன், சாப்பாடு வசதி, பாத்ரூம் வசதி அனைத்துமே இந்த ஸ்டேடியத்தில் இருக்குது. தென்னை மொபைல் ஒருத்தர் 8 பேர் விட்டாரு 2 பேர் இல்ல வாங்க 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 பிடிமாங்க இல்ல ஏ மாடு வந்து போங்க மாடு பத்திடுமா ஏ மாட்டுக்கார மாட்டை பத்திடுமா ஏ ராஜ் என் பேர்.
இங்கே நடக்கிறது தாங்க நமக்கு நம்ம ஊருக்கு பெருமை. அது இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி அகில உலகமும் நேமாக்கிட்டு இருக்கு. அதே நம்ம இதுக்கு பெருமை. அது நல்லா ஆகும் இல்லைன்னு சொல்லவில்ல, இருந்தாலும் கூட இங்கே வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக நடக்கிறது நம்மளுக்கு தான் நமக்கு பெருமை. எது எங்கே நடக்கணுமோ அது அங்கே நடந்தால்தான் அதுக்கு பெருமையாக இருக்கும். ஆமாம், அதனால் நம்ம ஊரில் நடக்கிறது நல்லது. ஆமாம், சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லலாம், சொல்லிட்டு வேண்டாம் வெறுவாய்க்கு வேண்டாம் இப்போ வார்த்தைக்கு சொல்லிட்டு போகலாம். நடக்கிறது இங்கே தான் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆள் பற்றாக்குறை, நிறைய ஆள்கள் பார்க்க முடியல. அங்கே வந்து பெருசாக வந்து ஒரு மைதானம் கட்டியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போனால் நல்லது தானே. அதுக்காக பெருசாக சொன்னால் அதுக்காக இருக்கிறத வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்கிறணும். இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்கிறணும். எப்பவும் போல் இங்கே தான் நடக்கும். 1000 பேர் யார் என்ன சொன்னாலும் சரி, இங்கே தான் நடக்கும். ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூரில் தான் நடக்கும். இதுதான் இது பொதுமக்களுடைய கருத்து. பேதி வரும், கார்லாம் வரும், அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் பேதி வரும், கார்லாம் வரும். அப்புறம் வண்டியில் 108 கொள்ளாது, ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது சாமி நடக்க விடாது வேற பக்கம். சார் பேர் காளிமுத்து, மருத மாவட்டம் அலங்காநல்லூர். இந்த ஸ்ரீ காளியம்மன் வந்து போன வெள்ளிக்கிழமை சாட்டியிருக்கான். 15 நாள் சாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு வந்து உலகம் முழுவதும் அலங்காநல்லூர்னாவே உலகம் முழுவதும் பேர் போட்ட ஜல்லிக்கட்டு. தை 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் அவுத்தாத்தே நம்ம மாடு பேராகும். சுற்றுலாத்துறை அவங்களுக்காண்டி பார்வைகளுக்காண்டி இந்த ஸ்டேடியம் கட்டாது. வழக்கம் போல் இங்கே தை 3ஆம் தேதி அலங்காநல்லூரில் இங்கே நடக்கும். இப்போ சுருக்கமாக செய்தி என்னன்னா, செய்தி பேப்பரில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இங்கே நடக்கிற மாதிரி ஒரு குழு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பின்னாடி அதில் வந்து தனியாக ஒரு ஜல்லிக்கட்டு ஸ்பெஷலாக நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதாக செய்தித்தாளர் ஒரு செய்தி வந்தது, நடத்துகிற மாதிரி. ஆகிய வழக்கம் போல் இந்த நடத்தும் என்று ஒரு கணிப்பு இருக்குது, முடிவாயிருக்கு. அதில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செய்தித்தாளில் வந்து போட்டாங்க. இவரும் ஜனவரியில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது தாமதமாகும். இதாக இந்த ஆண்டு இங்கே அந்தந்த ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடக்கும், வாய்ப்பு இல்லை. மதுரை மக்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.